8 மாதம் சுமந்தார். ஒரு வாய் படைத்து விடவி செய்த என் மாதா பிதாபாதமும் என் சபை நிறைந்த சபையிலே என்னை விழிசை பாட வைத்து என் குருநாதர் பாதம் அடியேன் போற்றி துளதே. வண்ண கருப்ப சுவாமி கதை படிக்க, வண்ண கருப்ப சுவாமி கதை படிக்க வந்தருள்வாய் கலை மகளே. கருப்ப சுவாமி வண்ண கருப்ப சுவாமி கலை மகளே படிக்க ஆரம்பிச்சிருக்க அதுக்குள்ள ஆளை கண்ணல. நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நலம் வச்சு வாழும் நாடு, வாழும் நாடு, கோடமலை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, நாடு, நினைத்தால் தமிழ் மணக்கும் தென்போதிகை தவழும் நாடு நமது தென்காசி மாவட்டமா. கண்ணுக்கு நேராகவே இருந்து போனேன், கூட 1/2 மணி நேரம் படிக்கேன். தென்காசி மாவட்டமா வையகமும் வேறு பச்ச வடமட பச்சேரி ஊரதில பச்சேரி ஊரதில யாரெல்லாம் வாழ்ந்து வாரா செண்பகராம குடும்பம் மனைவி செண்பக வள்ளியுமா மன்னவனு மனைவியுமா மகிழ்ந்து வாழ்ந்து அழுக்கெடுத்து வளர்த்துவாரா ஆடவண்ண மாறி பிள்ளையே இவர்களிரு பேர்களோடு பச்சேரி ஊரதில வாழ்ந்து வரும் காலத்தில 7 வீட்டு குடும்பமார்கள் 7 வீட்டு குடும்பமார்கள் இன்பமோடு வாழ்ந்து வாரா. இன்பமோடு வாழ்ந்து வாரா. செண்பகராம குடும்பம் அவனுடைய தலைமையில 7 வீட்டு குடும்பமார்கள் வடமலை பச்சேரியில வாழ்ந்து வாரார். அவையா அப்போ அண்ணன் உன்னை சொன்னா தம்பி என்னைக்கும் கேட்காம இருக்க போறதில்ல. அண்ணன் சொன்ன தம்பி கேப்பா, தம்பி சொன்னதை அண்ணனும் கேட்கணும், கேட்பாங்க. அப்படி வாழ்ந்து வரார்கள் அங்க. அண்ணன் தம்பி ஒற்றுமை அப்படி இருக்கு. அதே ஊரில் அழுக்கெடுத்து வெளுப்பதற்காக ஒரு வண்ணாப்பிள்ளை வேணும் என்று சரி ரெங்கநாதபுரத்தில் போய் ஆடவண்ணா மாறிப்பிள்ளை என்று இருவர்கள் அழைத்து எங்க ஊர்ல உங்களுக்கு எல்லா சௌரியமும் செய்து தரும் என்று சொல்லி மாடவண்ணான் மாறிப்பிள்ளையை கைவடி கேட்க முன்ன தம்பி அங்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டப்பா முடிய தூக்கி வீசிக்கிட்டு இருக்கியோ. மாடவண்ணான் மாறிப்பிள்ளையும் மன்னவனும் தேவியோமா மகிழ்ந்து வாழ்ந்து வாரா. நல்ல வாசமும் போல் வாசம் புகழோடு வாழ்ந்து வாரா. யமதனும் நல்ல ரதியும் போலே மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. இந்த மாடவண்ணா மாறி பிள்ளையே அவன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வா.
கையை தொடச்சிக்கிட்டு அவன்கிட்ட கொடுத்தியானா சாப்பிட்டுருப்பான். முக்காவாசி அவள் ஆண்டது மண்ணுக்குள்ள. மாடவண்ணன் மாறி பிள்ளையும் மன்னவனும் தேவியமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளில் செண்பகராம குடும்பம் செண்பகவல்லிக்கு ஏராள செல்வம் உண்டு, செல்வம் உண்டு, இன்பமோடு வாழ்ந்து வாரார் இறைவனோட அருளினாலே ஏழு நல்ல ஆண் குழந்தையே இன்பமோடு இருக்குதையா. அஞ்ச பெஞ்ச வயக்காடு தோற்றம் துறவு ஏராள செல்வத்தோடு இன்பமோடு வாழும் போது செண்பக வல்லியவள் ராமனிடம் சொல்லுகிறார், என் கணவராஜ மன்னா ரஜகிளிய ஆசைக்கு யான் இருக்கு, அடுக்கடைக்கு பெண்ணு இல்லை, பகவானின் அருளினாலே ஒரு பெண் குழந்தை எனக்கு இல்லையே. உள்ளத்தில கவலைப்பட்டு உடையனிடம் சொல்லுகிறார், அழுது புலம்புகிறார், அழுது புலம்புகிறார். ஆராத செண்பகராமல் மனைவி செண்பகவல்லி எத்தனை பேரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. நமக்கு 7 ஆண் குழந்தை இருக்குமே, இதுக்கு மேலே உனக்கு ஒரு குழந்தை தேவைதானா? என்னங்க உங்க பேரை சொல்ல 7 ஆம்பளை பிள்ளை, என் பேரை சொல்வதற்கு ஒரு பெண் குழந்தையாவது வேண்டாமா? வேணும்ல. ஆசைக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அடுக்கலைக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டாமா? அதனால எனக்கு பெண் குழந்தை இல்லாமல் யாரு புகழ் எனக்கு இல்லை. மாண்டு மாடிந்தாலும் பெண்ணடி அச்சவடா என பெண்கள் எல்லாம் பேசுவார்கள். அழுது புலம்பும் போது, அழுது புலம்பும் போது ஆலஞ்செம்பர குடும்பம் அப்ப இவ்விதமாக இருக்கும் போது மாடி புள்ளடன் மனையோ மாடவண்ணா இடமதியில மாறி புள்ள ஏது சொல்வார். என்னங்க ஏங்க உங்களை தானே. இதனால் இதுவரைக்கும் எவ்வளவோ செல்வங்களும் ஆடு மாடு அடுக்குமற்ற வீடு என ஏடாட செல்வம் நமக்கு இல்லை என்றாலும் நீங்க சொல்வதை நான் கேட்பேன், நான் சொல்வதை நீங்க கேட்கணும். கொண்டு போயிடுவான், வீட்டுக்கு கொண்டு போயிடுவான், பார்த்துக்கோ. அதையும் திருப்பி கொடுத்துருவான். அதை வச்சு அவன் என்ன செய்யப்பாரு? வேண்டாம், நல்ல பிள்ளை. ஐயா நீங்க சொல்வதை நான் கேட்க, நான் சொல்வதை நீங்க கேட்க. வணக்கம் சார். எப்பந்தான் முடிக்கப்படியா நான் தூங்கணுங்க. பிள்ளை இல்லாத பாவி நான் பெண்ணா பிறந்து இந்த பூமியில இப்படி வாழணுமா? மன்னவா மணவாளா மதிக்கத்தக்க ராஜ மன்னவா, எனக்கு காலம் கூடி போகும்போது கருமம் செய்ய பிள்ளை இல்லை. அந்திய காலத்தில ஆதரிக்க பிள்ளை இல்லை. எந்த இடத்து பெண்கள் எல்லாம் நம்ம பேசுதாரே இப்படி பிள்ளை இல்ல பாவி என்று, பிள்ளை இல்ல பாவி என்று இந்த பெண்கள் எல்லாம் மொத்தத்தில மண்ணடைய பிள்ளை இல்லை. மண்ணடைந்த கையாலே மணிதொடைக்க மதலை இல்லை.
கொடுத்து தண்ணீரில் கிளம்ப பிள்ளை இல்லை நேர கொடுத்து தண்ணீரை வரையாக்க குழந்தை இல்லை மன்னவனே மணவாளா மதிக்கத்தக்க ராஜமன்னா சண்டாளி நாடோடு காலத்தில ஆண்டு மடிந்த பின்னால் மரணலோகம் சேரும் போது எவ்வுயிரை எடுப்பதற்கு ஏமகால தூத வந்து என் உயிரை எடுக்கும் போது என்னிடத்தில் கேப்பானே மாரியம்மா மாறி பிள்ளை கால பேரண்ட எங்க கடக்குட்டி மகனை எங்க அம்மா முத்து பேரண்ட எங்க முத்து பேரண்ட எங்க முத்த தட கேட்கும் போது நான் பாவி சண்டாளி பிள்ளையில்ல பாவி என்று பெண்கொடி நான் ஏது சொல்வேன் ஆத்தாங்கரையோடும் எனக்கு அழுது வர பிள்ளை இல்லை குளத்தாங்கரையோடும் எனக்கு குடம் உடைச்சு கொல்லி வைக்க குழந்தையும் இல்லை மன்னா கிணத்தாங்கரையோடும் எனக்கு கண்டி தூக்க போராட்டம் தெப்ப குளத்தோடும் எனக்கு செம்பு தூக்க பிள்ளை இல்லை மாசான கரையதில எனக்கு குடம் உடைச்சு கொல்லி வைக்க குழந்தை இல்ல பாவியானே மாறிப்புள்ள பெண்கோடியால் அழுது புலம்புதாடே ஆறா துயரம் கொண்டால் வேதமாய் எடுக்கும் போது வேதமா அந்த மாடவன் அது சொல்வான் மாறி பிள்ளையுமாக இணைந்து தனக்கு பிள்ளை இல்லை என்று பெருங்கவலை கொண்டிருக்கும் போது செண்பகராமனும் செண்பகவல்லியும் சங்கர கோவிலுக்கு சென்று ஓசியரை வரவழைத்து நமக்கு பெண் குழந்தை இருக்கா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்று வள்ளுவனாரை அழைத்து அரண்மனையிலே பார்க்கும் போது ஜோசியரை அழைத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. செண்பகராம குடும்பமும் செண்பகவல்லியும் ஜாதகமும் ரெகு குறிப்பு எடுத்து கொடுக்கும் போது அதே வேளையில மாரிப்பிள்ள வந்தா எம்மா எம்மா மாரிப்பிள்ள வந்திருக்கேன், எனக்கு சோறு இருந்தா போடுங்க, வீட்டில் அழுக்கு துணி எது எடுக்கா வெளுக்கணும்னு சொல்லி இப்படி பேசுனேன். அப்பந்தான் செண்பகவல்லி சொன்னேன், என்னங்க நமக்கோ 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஆசைக்கு பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஜாதகம் பார்க்கும். ஆனால் இந்த மாறி பிள்ளைக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஐயோ பாவம், நாளும் வயசு அவங்களுக்கு கடந்து போகுது, இவர்கள் ஜாதகத்தை பார்க்கணும், அவங்களுக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா. அப்போந்தான் பார்த்தார் அந்த ஜோசியர், ஏம்மா ஒரு ஆளுக்குன்னு 2 பேருக்கு பாக்கிய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாறி பிள்ளை மன்னவனை அழைத்து மாடவண்ணானுடைய சாதகமும் மாறி பிள்ளையுடைய ரகு குறிப்பு எடுத்து கொடுக்க ராசி பணிடுண்டு நட்சத்திரம் 27
கிடகம் ஒன்பதையும் ஓசியர் கூட்டி கழித்தாரே சொல்லுகிறார் ஜோசியரும் மாடவண்ண மாறி பிள்ளை இருவேரின் ஜாதகத்தில் கருட தோஷம் பிடிச்செடுக்கு சர்ப்பசாந்தி கழிக்கணுமே தனிக்கிடம விரதமது தவறாமல் இருக்கணுமே நம்ம சங்கரன் கோவிலுக்கு 21 மாதாண்டும் இந்த மன்னவனும் தேவியுமா கால்நடையா நடக்கணுமே 21 மாதாண்டத்தில் அம்மா மாறி பிள்ளை சங்கர நயனாருக்கும் கோமதி ஆவுடை அம்மாளுக்கும் அபிஷேகம் செய்யணுமே 6 கால பூஜையும் செய்யணுமே மத்தியான மதியம் போட மாறி பிள்ளை பெண்ணாடு தரைய மழுகணுமே ஒரு உடக்கு அரசியத்தான் சாதமா வடிக்கணுமே உருண்டையாக உடுக்கணுமே தலையதிலே வைக்கணுமே கையப்பெண் அகற்றணுமே சாதத்த வாயால் கவி உண்ண வேண்டும் மாதாண்டு இருந்திடானா மகனும் வந்து விடப்பானம்மா இப்படி மாதாண்ட நீங்க இருந்தா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கு. ஆமா ஆடவண்ணா மாறிப்பிள்ளை அம்மா நீ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரின்னு சரி சங்கரனார் அருளால இப்படி மாதாண்ட இருந்தா உமக்கு ஆண் குலம் தானே. அது மட்டுமா ஏ ஜென்மகராமா ஏ ஜென்மகவல்லி நீங்க இருவேறு இவர்கள் மாதாண்ட நடக்கும்போது கூட போய் ஒத்தாசை பண்ணா போதும். அவர்களை போல விரதமா இருந்தா போதும். வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னா சரி பிள்ளையுட ஆசையாலே ஆசையாலே மாதாண்டு நடந்து வாடா மடவண்ணா மாறி பிள்ளையா செண்பக ராம செண்பகவல்லி 21 மாதாண்டத்தில் 20 மாதம் கலைஞ்சு போச்சு. 21 மாதாண்டும் இன்பமோடு நடந்து வார சங்கரங்கோவிலே சங்கரங்கோவிலே தானே அவர்கள் வாரார்கள். சங்கரங்கோவிலுக்கு மாதாண்டும் வந்த பின்னால் ஐயர் சுவாமிக்கு கையில பொருளை கொடுத்து ஐயா இன்னைக்கு 6 கால பூசையும் அபிஷேகம் நடக்கணும். அபிஷேகம் நடந்தா சரி அந்த சங்கரனார் அருளா எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கு. ஏ வண்ணமுத்து ட்ரைனிங்கா இப்பவுமே வில்லு முன்ன இப்படித்தான் இருக்கணும்னா அப்போ ஆக இருப்பதனாலே சரி ஓடி வரணும்ல நாளை வண்ணமுத்து நாளைக்கு அதுக்கு தான் சொல்லிருக்கு. இப்பவுமே ட்ரைனிங் வரேன். அப்போ அப்பா மாதிரி டைம்லாம் அடிக்க வேண்டாம். சும்மா நின்ன இடத்துல ஆடினா போதும். ஆமா ஆக இருப்பதனாலே சரி சங்கரனார் அருளால பிள்ளை பிறக்கணும் என்று அபிஷேக ஆராதனை செய்தார்கள். மத்தியான வேளையில மங்கை மாறி பிள்ளை தரைய மழுகனா சாதத்தை பொங்கி வடித்தா 3 உருண்டையா உருட்டினா கையை பின்னால கட்டினா சாதத்தை வாயால கவி உண்டான். இப்படி 21 மாதாண்ட கலைந்த பின்னால் அன்று இரவு தேரடியில் தங்கும்போது
சங்கரனை நாள் வந்தருளாகி பாடியம்மா மாறி பிள்ளை உன்னுடைய கர்ப்பத்தில இருந்து 300 நாளையில நான் குழந்தை வந்து பிறக்கும் அம்மா பிறக்க இருக்கும் பாலனுக்கு வண்ண முத்து வாச முத்து பேர் கொடுத்து வளர்க்கணுமே நாடும் சொன்ன போதும் நாடும் சொன்ன போதும் ஜன்மக ராமன் கனவில் வார கோடி நன்றிகளப்பா ஆக இருப்பதனாலே சரி சங்கர நயினார் கனவுல வந்து இப்படி சொல்லிட்டாலும் ஆமா அதற்கு அடுத்தாடு போல அங்க யார் வாரா கோமதி அம்மா வந்து கோமு வந்து செண்பகவல்லி அம்மா இன்னிலிருந்து 305வது நாள் நாளை எண்ணிக்கிட்டே இரு 305வது நாள் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் நீ கேட்டது பெண் குழந்தை தானே உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் பிறக்க இருக்கிற பெண் குழந்தைக்கு சங்கரமாலை என வேர் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாடவண்ணா மாரிப்பிள்ளை மாடவண்ணாளுக்கு மைத்துனர் மாரிப்பிள்ளைக்கு கூட பிறந்த அண்ணன் தாளகுடி பூதபாண்டியில ராமவண்ணா ராமத்தா அவர்களுடைய கர்ப்பத்தில் போய் ஆவுடையம்மா சோழச்சி பெண்ணா பிறக்கணும் இவ்விதமாக பேசி அவர் கனவுலே சொல்லிவிட்டு ஏழடியில் இரவு தங்கி விட்டு அவர்கள் அத்துணை பேர்களும் மறுநாள் காலையில் ஊருக்கு வந்து கணவனும் மனைவியுமாக கனிந்து எழுந்து எல்லா விரதத்தையுமே முடித்தார்கள் சங்கர நயினாருட அருளே நாடே சங்கர நயினாருட அருளே நாடே அம்மையர்கள் 3 பேரும் அன்று முதல் குழி மறந்தார் அன்று முதல் குழி மறந்தார் மாடிப்புள்ள அதிலே கூடிய மாதம் ஆயிலையால் கர்ப்பமான 3வது மாதத்தில மாரிப்பிள்ளை பெண்ணாளுக்கு முகமெல்லாம் வெளுத்திடுமா முத்து முத்தா வியாத்திடுமா 4வது மாதத்தில நங்கை மாரிப்பிள்ளை நழுவிய மசக்கையான நண்டு பச்சடியும் கேப்பாடா 5வது மாதத்தில அறவையரு பூரணமா மாரிப்பிள்ளைக்கு அங்கமெல்லாம் தங்கனிடும் அவ அங்கமெல்லாம் தங்கனிடும் இருக்கும் போது ஏடில்லாத மாரிப்பிள்ளை 7-8 மாதமாச்சு சுட்டுமுட்டு கண்டிடுவா 9ஆம் மாதமாச்சு மாரிப்பிள்ளை பெண் கோடியா அவ ஓட ஓட தொடருவாடா 10வது மாதத்திலே பதிபூரண கற்பமான மாதத்தில பதிபூரண கற்பமான பதிபூரண கற்பமாகி ஆயிலையால் மாரிப்பிள்ளை அடிதுடியா வயர் வளைத்தோ அம்மா அம்மாவென்று அம்மாவென்று அவ அலறி துடித்த
துடித்தாளே அப்ப மனைவியுடன் நிலைமை கண்டு மாடவண்ணா என்பவன் தான் மருத்துவத்தை தான் அழைத்து மருத்துவமும் வந்து பார்த்தான் மாறிப்புள்ள பெண்ணாளுக்கு சூட்டு வழியா இருக்கும் என்று ஏ மாறிப்புள்ள எவ்வளவு நீ தடப்புள்ள சூடி நான் மருத்துவம் என் கையால எத்தனை பிள்ளைய பெத்தெடுத்திருக்கேன் தெரியுமா இது சூட்டு வழியா இருக்குமா இல்ல சூடு வழியா இருக்குமான்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் தெரியும் அந்த மருத்துவம் வந்தா அவ சேலைய விளக்கினாடே விளக்கணைய கையில் எடுத்தா திருவயத்தில் தடவுனாடே சூட்டு வழியா இருக்குமானா அந்த விளக்கணைக்கு கேட்டு இருக்கும் மாறிப்புள்ள பெண்ணாளுக்கு பிரசவ வலி என்பதாலே பிரசவ வலி என்பதாலே அவ துடி துடியா துடித்தாளே அப்போ மருத்துவமும் வந்தல்லவோ முக்காலிய எடுத்து போட்டா கயடு ஒன்று கட்டினாடே அம்மா மாறிப்புள்ள முக்காலியில் அமர்ந்துக்கம்மா கயத்தை பிடிச்சுக்கம்மா அந்த கடவுளை நினைச்சுக்கம்மா உனக்கு கண்மணி தான் பிறப்பானம்மா அம்மா முக்காலியில் எழுந்துக்கம்மா ஏ மொழிகுடனா மாறிப்புள்ள அந்த பாசக்கையர் பிடிச்சுக்கம்மா பகவான நேர்ந்துக்கம்மா உனக்கு பாலகனும் பிறப்பானம்மா அப்ப மருத்துவம் சொன்ன போது மங்கையான மாறிப்புள்ள தடு நடந்து வாராளே அவ வயறு வழியோடு முக்காலியில் அமர்ந்தாளே கயத்தை பிடிச்சாளே ஏ சங்கட நயினாரே நான் ஏந்தி தவமிருந்தேன் நெய்யாட விளக்கடித்தேன் வயிறு வலி அதிகமாச்சு சங்கட நயினாரை நினைத்தாளே மங்கையான மாறிப்புள்ளை அப்போ மாறிப்புள்ள கற்பத்திலை ஏய் மாறிப்புள்ள கற்பத்தில அந்த சங்கரனை நான் பிறக்க போனா அப்போ மாறிப்புள்ள பண்ணாலுக்கு யாருடைய வயர் வடித்து அவாயாசம் கொண்ட பின்னால் மாறிப்புள்ள கற்பத்தியில சங்கட நயினாரே பிறக்காரே அரிதுடைய வயர் வலித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா நம்ம குழந்தை வந்து பிறந்த போது தூவ பெண் கோடியால் 7 நல்ல குழவை போட்டு இழுத்து கொப்புள் அறுத்தார்கள் கண்மணி பாலனுக்கு அவனை குடுப்பாட்டி சேன போட்டி அருமமக பாலனுக்கு சங்கரனையினா அருளாளே நடந்திட்ட பாலனுக்கு வண்ணமுத்து வாசமுத்து வாசமுத்து வரிசையுடன் அந்த மாறிப்புள்ள பச்சமாக
வண்ணமுத்து வாசமுத்து அறிவழகன் ஆனவந்தான் அவன் வளர்ந்து வாரான். அப்படி இருக்கும் போது சங்கடமாட வந்து பிறக்க போறான். 305வது நாளையில சாமி தான் கொஞ்சம் மெதுவடிக்க சொல்லியிருக்கு. உங்க அந்த செண்பக வள்ளியுட கற்பத்தில அடிதுடியா மயர் வலித்து பெண் குழந்த வந்து பிறக்குதையா. வண்ணமுத்து வாசமுத்து துறவியாக அந்த சங்கடமாலை அவன் பிறந்தெடுக்கா. பிறந்ததோடு வேளையில வேளையில அவளுக்கு கொப்புனதோ அறுத்தார். செண்பக ராமனுக்கும் செண்பகவல்லி அவ கற்பத்தில பிறந்ததோடு பொன்னாளுக்கு 16ஆம் நாளையில பேரதுதான் கொடுத்தார்கள். சங்கடனையினார் அருளால் கிடைத்த மகா உனக்கு சங்கடமாலையே ஒரு வேறு கூடி புதவாண்டி ராம வண்ண மனைவியான ராமத்த கற்பத்திட சாவுடை அம்மன் வந்து சோனச்சியா பறக்காடே அம்மா அம்மா வென்று அடிதுடியா வயல் வலித்து ஆயாசம் கொண்டாடே ராமவண்ண மனைவிதானே. 10வது மாதத்தில 35ஆம் நாளையில ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தால் தெய்வம் செல்வியா கிடைத்ததினால் சோனச்சி என்று பெயர் கொடுத்தார். அவளுடைய பெற்ற மகள் அருமை மக வண்ணமுத்து வாசமுத்து வண்ணமுத்து வாசமுத்து வரிசையோடு வளர்ந்து வாழ வண்ணமுத்து என்று பெயர் கொடுத்து அருமை திருமகனாகிய வண்ணமுத்துக்கு ஆமா அருமை மகனாகிய வண்ணமுத்துக்கு நாடு ஓடு மேனையும் பொழுது ஒரு வண்ணமாக வனத்து வர வேண்டும் என்று அந்த வண்ணமுத்து பாடகனை தடையதிலே விட்டோமானால் தண்டக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் வண்ணமுத்து வாசமுத்து இவனுக்கு பொற்பாதம் நோகும் என்று மாறி பிள்ளை வெண்கோடியா அவ தோழதிலே தொட்டில் கட்டி அவ தொடையதிலே நடவடத்தி மார்பதிலே தொட்டில் கட்டி அவன் மடியதிலே நடவடத்தி ஓடாட்டி சீடாட்டி உண்மையோடு வளர்த்துவாரா வளரும் விளை சந்திடம் போ வள
ஆடும் விரை சந்திரம் போ ஐயா வண்ண முத்து வளர்ந்துவாரா இருந்த போது ஈடில்லாத சங்கடமாடை செந்தகராமன் அரண்மனையில் தானே அவ வளர்ந்து வர வளர்ந்து வரும் நாளையில ஒரு நாளை தினமதிரைய உச்சதோடு பாடகனா முத்து வாசமுத்து வரிசையோடு வளர்ந்து வாரா வளர்ந்து வரும் நாளையில வளர்ந்து வரும் நாளையிலை நாளான நாளையில வண்ணமுத்து பாலனுக்கு நாடு ஒரு மேனியுமா நலமோடு வளர்ந்து வாட எடுத்து வைக்கணும் பின்னாலே ஐயா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்ந்து வாட வளர்ந்து வரும் காலத்திட வண்ணமுத்து பாலகந்தா ஐயா வண்ணமுத்து பாலனுக்கு 1-2 வயதாகி ஓடி விளையாடும் பிராயமான வயதாகி முட்டை போட்டு காது குத்தி கடுக்கமிட்டு கைக்கு தங்க காப்பணிந்து அருமை மகன் பாடனுக்கு 40 வயதில நடவந்திய பிடித்தல்லவோ வண்ணமுத்து பாலகந்தா அவன் நடந்து ஓடி விளையாடினா 5 நல்ல வயதுமாச்சு அருமை மகன் வல்லர வண்ண முத்து வயதாச்சு அப்படின்னா அருமை மகனாகிய வண்ணமுத்துவை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும். பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு சொன்னா செண்பகடா குடும்பம் இருக்காரு என்ன ஒரு துண்டு கோயிலில் கேட்டால் கூட முழு கருப்பட்டி வந்திருக்கும். அந்த செண்பகடாம குடும்பம் செண்பகவல்லி பெற்றெடுத்த பிள்ளையான சங்கரமாடை அவளுக்கும் 5 வயதாச்சல்லவா. அப்படி 5 நல்ல வயது தன்னில் அறிவு பள்ளி படிக்க வைத்தார் அண்ணாவி வாத்தியாராம். அவருடைய இடமதியில அருமை மகன் வண்ண முத்து அறிவு பள்ளி படித்து வாரா.
வரும் வேளையில சங்கட மாலை குந்தா வண்ணமுத்து பாடனுக்கும் ஒப்புவது அழகுதையா நட்பாகி இருக்கும் போது 5 வயது தன்னில் ஆரம்ப கல்வியில நடந்து வரும் வேளையில வண்ணமுத்து என்பவரும் சங்கடமாலை பெண்ணவளும் படித்து வரும் வேளையில 10 நல்ல வயதாச்சு பாடகன வல்லமுத்து வண்ணமுத்து வாசமுத்து படியாத பாடமெல்லாம் படித்தானே பாடகனும் சங்கர மாடையுமா அவ இணைந்த அவர் படித்துவார் வயதாச்சு பாடக வண்ணமுத்து படிப்பை முடித்தானே அம்மா அப்பா முன்ன வந்து எந்தாய எந்தகப்பா தன் தொழில பாராவிட்டார் தனையளவு பஞ்சமல்லு சொந்த தொழில் பாராவிட்டார் சோறு கூட கிடையாது மாந்திரிகம் படிக்கணுமே மாந்திரிகம் படிக்கணுமே இடமதியில வண்ணமுத்து அம்மையப்பா இடமதியில அரும மகன் சொன்ன போது மகனுடைய ஆசையா அந்த மாடவன் நான் சம்மதித்தா வண்ணமுத்து வாசமுத்து மாந்திரீகம் படித்து வாரான் அவன் கூடு விட்டு கூடு வாய்வான் வண்ணமுத்து வாசமுத்து அவன் குரலை விட்டு தான் படித்தான் மாந்திர ஏடு முண்டு அவன் வயிற்று மீடும் வாங்க உண்டு குப்பு மைய கூண்டு மையும் அவன் தொழிலை எல்லாம் தான் படித்தான் அப்ப தாய் மாம மகளான அந்த சோழச்சி மேல் காதல் கொண்டான் வண்ணமுத்து வாசமுத்து தாய் மாமனோட அரண்மனையில் மந்திரத்தை படித்தானே படித்து முடித்து விட்டு தாய் மாமனுடைய அரண்மனை வாசலை விடுத்து படியாத பாடமெல்லாம் ஆந்திர தொழிலை எல்லாம் படிக்க வேண்டும் என்று தாளகுடி பூதபாண்டிகள் தாய் மாமா அரண்மனையிலே சோழச்சியோடு காதல் கொண்டாடும் ஆந்திரத்தை மறைமுகமாக படித்து வருகின்றானே.